அஸ்ஸலாமு அலைக்கும். மயானஸ்மா வெந்நீயை கொதிக்க வச்சு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடணும். கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு காய்ச்சல் கொஞ்சமாக பால் ஊற்று. அப்படியே நல்லா கொதித்த பிறகு மயோனைஸ் அப்படியே வெந்துடும். இது கார்ன்ஃப்ளவர் அப்படியே வெந்துடும். வெந்த பிறகு மிளகு, பெப்பரு, எலுமிச்சப்பழம், உப்பு, லெமன், பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டினா சூப்பர் மயோனைஸ், முட்டை வாடை இல்லாத மயோனைஸ். மயோனைஸ் ரெடி ஆகிட்டு. என்ன இதெல்லாம் போட்டேன் போட்டு நினைக்கிறேன் ஜோராகிட்டு. பூண்டு இதெல்லாம் கார்ன்ஃப்ளவரில் பால் ஊற்றி வெந்நி போட்டு கார்ன்ஃப்ளவரை ரேஸாக காய்ச்சி அதில் பூண்டையில் அதிலே வேக போட்டேன். மிளகு, பூண்டு, உப்பு, எலுமிச்சப்பழம் இறக்கும்போது ஊற்றினேன். ஜோராகிட்டு ஒரு பலால் ஒன்றும் அடிக்காது. வெஜிடேரியன் மயோனைஸ். கார்ன்ஃப்ளவர் பவுடர், இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் மசாலா தான் எல்லாத்து வகைக்குமே உதவுது. இதில் கொஞ்சமாக போட்டேன். எலுமிச்சப்பழம் பாதி தான் ஊற்றினேன். பாதி ஊற்றிட்டு பாதி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு போட்டேன். அதுக்கப்புறம் போட்டேன். நல்லா ஜோராக தான் வைக்கிறேன். ஒரு டிஃப்ரென்ஸாக செஞ்சு பார்ப்போமே தான் செஞ்சேன். சொட்டு பால் ஊற்றினேன். இன்னும் ஒரு சுற்று அடித்தோன்னு கொஞ்சம் கட்டியாகவும் பார்ப்போம். நல்லா கட்டியாக விட்டு சூப்பராக விட்டு ப்ரெட்டுக்கு இதெல்லாம் தலைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கு மயோனைஸ். நல்லா மணத்துக்கிட்டு இந்த எண்ணெய் வடை, இது அரபு வடை மாதிரி அடிக்குது. பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா இல்லை, இன்றைக்கு இல்லை. அதனால் நான் ஒரு 10 மிளகு போட்டேன் உரப்புக்கு. பாதி எலுமிச்சப்பழம், கொஞ்சம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் போட ஒரு ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை, ஒரு ஸ்பூன், ஒரு கொஞ்சமாக ஒரு சொட்டு போட பால், வெந்நீரில் காய்ச்சி பூண்டு 2 வெள்ளைப்பூடு பல் உரம் போட்டு ஆட்டி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையில் அடிக்கிறாப்புல தான் அடிக்கணும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.